தினம் தினம் காலையில் வரீங்க, ஒரு 1 hour பிரேக்ஃபாஸ்ட் வருது, பால் குடிக்கிறீங்க, ப்ரேயர் அட்டன் பண்ணுறீங்க, 15 hour கிளாஸ், இதாவது லஞ்ச் டைம், மறுபடியும் கிளாஸ், மறுபடியும் ஈவினிங் கிளாஸ், வீட்டுக்கு போயிருங்க, படிக்குமா இல்லையோ திருப்பி மறுநாள் எழுந்து என்ன பண்ணுவீங்க? இது ஒரு லைஃபாக இருக்கு இல்லையா? ரொட்டீனாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கிளாஸ் இருக்கட்டுமே அப்படின்றதுல இந்த வாசவி கிளாஸ் ஆஃப் புதுச்சேரியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இந்த கிளாஸோட எய்ம் என்ன? ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஒர்க்கு செஞ்சாலும் ஒர்க்குன்றது வேறு, ஸ்மார்ட் ஒர்க்குன்றது வேறு. என்ன டிஃப்ரென்ஸ்? ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? யாராவது ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வீட்டில் சமைக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் ஒரு பருப்பு சாம்பாருக்காக வேக வைக்கும். அந்த பருப்பு சாதாரணமாக பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கும் குக்கரில் வேக வைக்கிறது என்ன டிஃப்ரென்ஸு? அது ஸ்மார்ட் ஒர்க். இதில் நிறையா டைம் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும், ஹீட் எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும் இல்லையா? நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும். எல்லாமே சேவ் ஆகுது குக்கர். இது ஸ்மார்ட் ஒர்க். அதேமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு அதேமாதிரி படிப்புலேயும் சரி. சரியா? படிக்கலாம். சில பிள்ளைங்க மாட்டுக்கு டே அண்ட் நைட் உட்காரும். சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் படிப்பாங்க, நான் ரொம்ப அழகாக எழுதுவாங்க. சரியா? புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க். எப்படி படிக்கணும், எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி படிக்கணும், இதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியோட இன்னொன்று இந்திய ஜெனரேஷனுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா பிள்ளைங்களோட இந்த செல்ஃபோன் யூசேஜ், மீடியா டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வயசு குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் நிற்குது. டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல் தான், பட் இந்த வயசு கேட்டகரியில் அதாவது டீனேஜ் அப்படின்வாங்க. அந்த டீனேஜில் வந்து அந்த பிள்ளைங்க அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காகவே நிற்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீட்டில் பார்த்தது வந்து பெரும்பாலும் கேம்ஸ். சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா கேம் தவிர வேறு எதுவுமே அது யூஸ்ஃபுல்லாக எதுவும் செய்கிறது இல்லை. சரியா? மற்ற தவறான ஃபேஸ்புக்கில் இதுலேருந்து அதனுடைய ஆபத்தை உணராமல் நிறையா வந்து அதில் சேட்டிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பரில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால நிறைய குழந்தைங்க அதனால சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது? புரியுதா? அப்புறம் இது இல்லாமல் ஒரு செல்ஃப் ஹைஜீனிக் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வாசவி கிளப்லேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா என்னதான் உங்களுக்கு லெசன்ஸ் நடத்திக்கிட்டே இருந்தாலும் இது மாதிரி கிளாஸஸ் வந்து ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா? வெறும் சப்ஜெக்ட் மட்டுமே ஒரு குழந்தையை முழுமையாக மனிதனாக மாற்றி விடாது. சரிங்களா? மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்கூல் கண்ணகி ஸ்கூல்லாம் இது மாதிரி ப்ரோக்ராம் நிறையா பண்ணியிருக்கிறோம். அந்த குழந்தைங்கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். அது ஆஃப்டர் இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் அந்த குழந்தைங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்க. நான் முன்னாடி இப்படி இருந்தேன், ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அப்படியே ஒரு 1 year அப்புறம் வந்து கேட்பாங்க என்னென்ன சேஞ்சஸ் உங்கள்கிட்ட இருந்தது, அதை ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி குழந்தைகிட்ட நிறைய ஃபீட்பேக் நாங்களே கேட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சியை இது உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக அந்த இருக்கும். இது வந்து ஒரு விளையாட்டா அப்படின்னு இல்லை, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி அப்படிலாம் கிடையாது. இது முழுக்க அவங்க எங்கேருந்து வராங்க தெரியுமா? பாண்டிச்சேரி டு இங்கே கிட்டத்தட்ட அவங்களும் வழி கூட தெரியாது. நான் தான் லொக்கேஷன் ஷேர் பண்ணேன். இவ்வளோ தூரம் தேடிக்கிட்டு வராங்கன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாரோடைய எய்மும் பார்த்தீங்கன்னா யங் ஜெனரேஷன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி. லா மேக்கர்ஸ்னால் யார்? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லா மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான், குழந்தைகள் தான். ஏன்னா வருங்கால இந்தியா அப்படிங்கிறது வந்து யார் கையில் தான் இருக்குது? குழந்தைகள் கையில் தான் இருக்குது இல்லையா? அதுக்காக தான் அவங்களுடைய எல்லாருடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? ஸ்கூலில் சென்டர் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ
அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் ப்ளஸ் வருங்காலம். இப்போ நாங்களாம் வேலைக்கு வந்துட்டோம், எவ்வளோ தான் இதனாலும் எங்கள்கிட்ட சேஞ்சஸ் இருக்குமா, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கலாம். ஆனால் இந்த வயசில் இதுக்கப்புறம் நீங்கள் வருங்கால டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், எம்எல்ஏ, சிஎம், மினிஸ்டர் எது வேணாலும் எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க? எல்லாரும் இங்கே தான் இருக்கும். இன்னும் ஒரு 20 வருஷம் சேர்ந்து இதெல்லாம் ஆக போகிறவங்க எல்லாருமே நீங்கள் எங்கே இருப்பாங்க? ஸ்கூலில் தான் இருப்பாங்க. ஸ்கூலில் தானே இருப்பாங்க. அதனால் இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு மிக சரியான விஷயத்தை பதிய வைக்கக்குள்ள நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. நாங்களும் நம்புகிறோம், அவங்களும் நம்புகிறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ அளவு உங்களை தேடி வந்திருக்காங்க. அதுக்காக நம்ம அவங்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என நேரம் மிக குறைந்து. உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்ததுன்னா ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்படி ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த உங்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட வாசகி கிளப் புதுச்சேரி அந்த கிளப்பில் இருந்து பிரசிடென்ட் மிஸ்டர் ராமலிங்கம் அவர்கள் நம்மளோட கூட வந்திருக்காரு. ஸோ அவரையும் நான் வரவேற்று நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக செக்ரட்டரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவரும் வந்து நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நம்மளை அழகாக இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்போது இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த யூஸ்ஃபுல்னஸ் வந்து நம்ம ஒரு வருஷம் கழித்து பார்க்க போகிறோமா இல்லை இந்த ஒரே மணி நேரத்தில் பார்க்க போகிறோமான்றது தான் நம்மளோட மோட்டிவாக இருக்கணும். சரிங்களா? அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் நம்மளால் பண்ணிட முடியும்? தினமும் நம்ம டீச்சர்ஸ் வந்து எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? நம்ம டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எல்லாமே நம்ம டீச்சர்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க ரிப்பீட்டடாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னவங்களே திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது நமக்கு ஒரு சின்ன போரிங் இருக்கும். புதுசாக ஒருத்தவங்க வந்து சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்படி ஒரு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கிறேன். ஐ மிஸ்ஸஸ் பிரீத்தி ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் வாசரி கிளினிக்கல் லேப் அண்ட் இசிஜி. பாண்டிச்சேரியில் நாங்கள் ஒரு லெபார்ட்ரி நடத்திட்டுருக்கோம். 7 கிளைகள் வைத்து ஒரு லெபார்ட்ரி நடத்திட்டுருக்கோம். பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா? அதில் அதுக்கப்புறம் அவர் வாசரி கிளப் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கிளப்பில், இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிளப். அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சர்வீசஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்ணு தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, ஃபேமிலியில் வந்து ரொம்ப லோவாக இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி படிப்பு செலவுகள் பண்ண முடியாதவர்களுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறவங்க கிட்டேருந்து வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுக்கறது தான் இந்த கிளப்போட ஒரு பெரிய மோட்டிவ். அதில் ஒரு ஸ்டெப் அஹெடாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TTTWS ட்ரெயினர்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நாம் வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் அடுத்த மோட்டிவாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நாங்கள்லாம் தான் வந்து BCI ட்ரெயினர்ஸ், வாசரி கிளப் இன்டர்நேஷ்னலோட ட்ரெயினர்ஸ் நாங்கள். ஸோ அந்த ட்ரைனிங் மூலயமா நாங்கள் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செஷன் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்டராக்டிவாக இருக்கணும். ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக அப்படியே ஸ்ட்ரிக்டாக உட்காந்து இல்லாமல் கலகலான்னு இருக்கணும். நானும் பேசுவேன், நீங்களும் பேசணும். சரிங்களா? ஸோ இன்டராக்டிவாக இருந்தால் தான் நமக்கும் டைம் போகிறது தெரியாது, சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஓகே, ரெடியா? இப்போ நான் ஹாய் சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஹலோ சொல்லணும். சரியா? ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, ஃபைன். சரி, இப்போது எங்கெல்லாம் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தெரியுதோ, இப்போதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. பின்னாடி டீச்சர்ஸும் முன்னாடி பிரின்சிபல் இருக்கும்போது எப்படி மேம் நாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் போக போக டைம் ஆக ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படும். அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். ஹாய் சொன்னால் நீங்கள் ஹலோ சொன்னீங்கன்னா ஓகே, நம்ம தூங்குறது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? நான் எப்போல்லாம் ஹாய் சொல்கிறனோ அப்போல்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளில் யாரோ ஒருத்தவங்க எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் பேசுகிறத கேட்கல அப்படின்னு அர்த்தம். நான் பின் பாயிண்ட் பண்ணி நீ ஏன்பா என் பேச கேட்கல அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நான் ஹாய் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தவங்க என்னை பற்றி கேட்காம வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அலர்ட் ஆகிக்கணும். சரியா? டீலா? ஓகே. நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து
பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். சரியா? பி பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட எங்களோட மோட்டோவும் கூட. ப்ளஸ் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு மோட்டோ. கரெக்டாக நம்ம எல்லா விஷயமே எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பி பாசிட்டிவ். ஓகே. அடுத்து கிரியேட்டிவாக இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா வின் பண்ணுறதுக்காக. ரைட்டா? எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? வின் பண்ணுறதுக்காக. நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும்? பிறந்தோம், வாழ்ந்தோம், சாதித்தோம், இறந்தோம்னு இருக்கணும். சரியா? நாம் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் யார் உதாரணமாக எடுத்துப்போம்? ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சவங்களை தான் நம்ம உதாரணமாக எடுத்துப்போம் இல்லையா? நம்ம சாதிச்சவங்களை மட்டும்தான் உதாரணமாக எடுத்துப்போம். அவங்க இருக்காங்களோ இல்லையோ, உயிரோடு இல்லைனா கூட அவங்கள தான் நம்ம வந்து உதாரணமாக எடுத்து நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ அப்படி அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் ஏதாவது தெரியுமா? குழந்தையிலேருந்தே நம்ம வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா நாம் ஒன்று சொல்லி கேட்போம். கதை. எஸ், சூப்பர். அப்போ கதை கேட்குறதுனா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இன்றைக்கி காலகட்டத்தில் கதை கேட்குறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. பாட்டி பேச கூப்பிட்டாலே சும்மாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ரீல்ஸ் தான் பார்க்குறோம். நமக்கு கிடைக்கிற டைமே ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் அம்மாவே வெளில போயிருக்காங்க தெரியாமல் ஃபோனை வச்சுட்டு. இப்போ எடுத்த ஒரு 20 minutes தான் நான் வந்து பார்க்க முடியும். எங்கள் அம்மா கோயிலேருந்து வர்றதுக்குள்ளே நான் எவ்வளோ பார்த்துட முடியுமோ, எவ்வளோ டேட்டா தீர்க்க முடியுமோ நான் தீர்த்தணுன்றது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும் இல்லையா? அப்படி தானே இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம பாட்டிக்கிட்ட உட்காந்து கதைலாம் கேட்போமா? என்ன கேட்போமா? கேட்குறவங்க கை கொடுக்குங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பாட்டி தாத்தா இருக்காங்களான்னு இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கதை கேட்குற செகண்ட் கொஸ்டின் ஆகிடும். இப்போ கொஸ்டினுக்குள்ளே போயிட்டே இருக்கு இப்போல்லாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? JR அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. யார்? 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துல அவங்க பாட்டு இருக்காங்க ஜாலியாக. அப்போ திடீர்னு அந்த ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா அவர் பார்க்க வந்துட்டு நாளைக்கு அரண்மனைக்கு நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம 2 பேரும் அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம சிஎம் வீட்டுக்கோ இல்லை யார் வீட்டுக்கோ நம்மளை சாப்பிட லஞ்சு கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் என்னடா நம்மளை போய் லஞ்சு சாப்பிட கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ராஜா அதை மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணார்? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எழுதி கொடுங்க, நான் தயாராக வைக்கிறேன் அப்படின்னு லிஸ்ட்டு வேறு கேட்டார் நம்மக்கிட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு பிடிச்சது, பிடிக்காதது, காஸ்ட்லியானது எல்லாமே எழுதி கொடுப்போம் இல்லையா? என்னென்ன எழுதுவீங்க நீங்களாம்? பிஸா, பர்கர், அந்த மாதிரி எல்லாமே எழுதுவோம்ல. என்ன எழுதுவோம்? சாம்பார் சாதம், பிரியாணி அந்த மாதிரி எழுதுவோமா? என்ன எழுதுவோம்? தந்தூரி. யார் அது? சூப்பர். அப்புறம் வேற இன்னும் எதிர்பார்க்குறேன். இன்னும் ஃப்ரைட் ரைஸ், ஷவர்மா. நெக்ஸ்ட்டு மயோனைஸ். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ராஜா வந்து நமக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு வேணுன்றது எல்லாம் நம்ம அம்மா என்னென்னலாம் நமக்கு வாங்கி தர மாட்டாங்களோ, என்னென்னலாம் வீட்டில் செஞ்சு தர மாட்டாங்களோ எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. அவரும் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. RJ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக? நம்ம யாரும் விருந்து கூப்பிட்டா காலையிலேருந்தே பட்டினி இருப்போம்ல, அப்போ தான் அவங்க போய் நல்லா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. ஆமாம் தானே? ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? ஃபுல்லாக சாப்பிடாம பட்னியோட நம்ம போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த நாள் வருது. மறுநாள் மத்தியானம் அந்த விருந்துக்காக காத்திருந்து அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனைக்கு போன உடனே அங்கே சூப்பராக வரவேற்கிறாங்க. யூஸ்வலாக அரண்மனையிலலாம் எப்படி வரவேற்பாங்க? சமத்தியாக இருக்கும் இல்லையா? மேலே தாளத்தோடு அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது. அப்புறம் டைனிங் டேபிள் கிட்டே போனால் எல்லாம் அப்படியே கோல்டனில் அப்படியே தங்க தட்டில் வச்சு அப்படியே செம்ம டேஸ்டியாக அப்படியே விதவிதமாக அழகழகாக சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அவங்க 2 பேரும் போய் உட்காந்துட்டாங்க. சாப்பிடலாமே, இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு நினச்சி போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்தப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா வர்றாரு. இப்போ தான் என்ட்ரி. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு கதையில். ராஜா உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாரு? நீங்கள் கேட்ட டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கா? உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படா சீக்கிரம் இலைய போடுங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு 2 பேருக்கு இலையை போடுறாங்க. போட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு பேக்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தவளை இருந்துச்சு. ஃப்ராக். சரியா? தவளை இருந்துச்சு. என்ன பண்ணுறாரு? இந்த இலையில் ஒன்றும் இந்த இலையில் ஒன்றும் வச்சுட்டு நீங்கள் இங்கே இருக்க எதை வேணாலும் சாப்பிடுங்க,
ஆனால் கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டா தான் அரண்மனையை விட்டு நீங்கள் வெளியில் போக முடியும்னு ஒரு ட்விஸ்ட்டு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து போயிடுவோம் இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் கட்டளைன்னு ஒன்று போட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்போ அந்த ஃப்ராகை வந்து அவர் சாப்பிட்டு தான் ஆக வேண்டிய சூழல். 2 பேருக்குமே என்ன பண்ணுறாங்க, உட்காந்துட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஆர் இருக்காரு, இந்த பக்கம் ஜே இருக்காங்க. ஜே வந்து அட்லீஸ்ட் அவருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். அதனால அவருக்கு ஓரளவுக்காச்சும் அதை பார்க்கறதுக்கு அவருக்கு பெருசாக இல்லை. இதே ஆருக்கு என்ன பண்ணுறாரு, ரொம்ப கொடுமையாக தெரியுது, ஏன்னா அவர் வந்து வெஜிடேரியன். அவருக்கு சுத்தமாக அந்த ஃப்ராகை பார்க்கவே அவருக்கு சகிக்கலை. சரியா? இப்போ 2 இலையிலுமே இருக்குது, அழகான டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, அருவருப்பாக இருக்குல்ல? எஸ், எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த இலையில வச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜே என்ன பண்ணுறாரு, நம்ம ஃப்ராக் அப்புறமா சாப்பிட்டுப்போம், ஓரம் தள்ளி வச்சுருவோம், நமக்கு பிடிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு கப்பு எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்லி அவர் அங்கே இருக்கிறதெல்லாம் பிடிச்சதெல்லாம் எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது எல்லாமே அவருக்கு என்ன தோணிட்டு இருக்குன்னா, நாம் எப்போ இந்த ஃப்ராகை சாப்பிட போகிறோம், நாம் எப்படி சாப்பிட போகிறோம், இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட நினைப்பு ஃபுல்லாக எப்படி இருக்குது, அவருக்கு பிடிச்ச விஷயத்தை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு பிடிச்ச விஷயம் தானே அவர் லிஸ்ட்டாக கொடுத்தாரு, அவருக்கு பிடிச்ச விஷயம் தான் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க, அதுதான் அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் அவரோட மனநிலையில் என்ன இருக்குது, இந்த ஃப்ராகை எப்போ சாப்பிட்டு முடிக்க போகிறோம், எப்போ சாப்பிட்டு முடிக்க போகிறோம்னு இருக்குது. இதே இந்த பக்கம் ஆர் என்ன பண்ணிட்டாருன்னா, நானே ஒரு வெஜிடேரியன், எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் தெரியாதனமாக உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தப்புன்னு எடுத்து கப்புன்னு போட்டு கப்புன்னு தண்ணி குடிச்சு தப்புன்னு முழுகிட்டு அடுத்து நிம்மதியாக சாப்பிடலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணி எடுத்தார், வாயில் போட்டார், தண்ணி குடித்தார், முழுங்கிட்டார், ஃபினிஷ் பண்ணிட்டு ஆஹா என்ன ஒரு சந்தோஷம். இப்போ அவர் வந்து அவர் ஷவர்மா சொன்னீங்களா, ஓகே நான் வெஜிடேரியன் தான், வாசனை கிளப்பில் இந்த மாதிரி ஷவர்மா பற்றிலாம் பேசவே கூடாது, சரி ஓகே. என்ன பண்ணார், அதை சூப்பராக அவர் சாப்பிட்றாரு. பீஸா சீஸியாக இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாரு. சரி, எங்கள் கிளாஸ் நடந்துருந்துச்சு, எங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு ஏதோ 1 மணி நேரத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்களே, எதுக்கு இப்போ வந்து சோறு போட்டது ஃப்ராகு சாப்பிட்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதனால இப்போ எங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, உங்களுக்கு எதாவது கிளாஸ் எடுக்கணும்னா நாங்கள் தான் கிடச்சோமா அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்குலாம் இருக்குல்ல. இப்போது ஆமான்னு கூட சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது. எதுக்காக இப்போ நான் இதை சொன்னேன் அப்படின்னா, நாமளும் தினமும் வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், அதை அப்புறம் செய்யலாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த பிடிச்ச விஷயம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா அது நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யும்போது கூட ஃபுல் திருப்தியாக நம்ம செய்கிறது கிடையாது. சரியா? இதே இவர் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணார், 100% அவர் ஃபுல் ஹாப்பியோடு அவர் செஞ்சார். சரியா? இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்களாம் என்ன பண்ணணும், வழியணும். என்ன ஒரு வேகம், வெரி குட். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கல, நமக்கு என்ன தோணும், ஃபோன் பார்க்கணும்னு தோணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு தோணும், ஏதாவது ஃபோன் பேசணும்னு தோணும், இதெல்லாமே நம்ம செய்வோம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு படிக்கிறதுல அவ்வளோதான் எனக்கு முக்கியம் இல்லை, நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு என்ன தோணிட்டு இருக்கோம், ஐயோ நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுமே, ஒன்று சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்களே, ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம பண்ண விஷயத்தையும் ஃபுல் சந்தோஷமாக பண்ண மாட்டோம். அதே மாதிரி நாம் அந்த விஷயத்தையும் பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்து இப்போது இதை நான் சொன்னது வந்து நானாக ஒரு கதையை உருவாக்கி சொன்னதில்லை. ஈட் த ஃப்ராக் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் எல்லோரும் அந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் வந்து ஒரு வாழ்க்கையில் எப்படி எந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செய்யணும், எந்த விஷயத்தை அப்புறம் செய்யணும், எது வந்து நமக்கு ப்ரையாரிட்டி அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அந்த ஈட் த ஃப்ராக் அப்படின்ற ஒரு புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ராகு சாப்பிடணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த புக்கை நம்ம படிக்கக்கூடாதுன்னு தான் தோணும். ஏன்னா நாங்கள்லாம் வெஜிடேரியன். ஈட் த ஃப்ராகா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமே, படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு படிக்க வர பிடிக்காது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியாக ஆடியோ புக்ஸ் இருக்குது இல்லையா, தெரியுமா? நம்ம ஃபோனில் ஆடியோ புக்ஸ் வரும் தெரியுமா எல்லாருக்கும்?
ஓகே. ஸோ அந்த ஆடியோ புக்ஸில் போட்டு கேட்டோம், எப்படி சமைக்க போகிறோம், சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சரி, ஃபோனில் ஆடியோ புக்கை போட்டு அப்படி வச்சுட்டு நம்ம பாட்டி சமைப்போமே அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டோரி வந்து சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயம் நமக்கு முக்கியமோ, அதாவது முக்கியன்றதை விட செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது இல்லையா? ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும், படித்து தான் ஆகணும், பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு மேண்டேட்ரி. அது கண்டிப்பாக அந்த ஃப்ராக் மாதிரி. ஸோ அதை தள்ளி வச்சுட்டு மிச்ச சந்தோஷமான விஷயத்தை நம்ம செய்ய போகிறோமா, முதல்ல அதை முடிச்சு தொலைகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்து போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபினிஷ் பண்ணுவோமா? நான் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட நம்பர் வாங்கிட்டு போய் கேட்போம், ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணுவாங்களா தான் இப்போ திருப்பி ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணாதவங்க யாராச்சும் புதுசாக ஃபினிஷ் பண்ணாங்களா, நான் ஹாய் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுருவேன் எனக்கு அப்புறம். ஓகே, ஸோ அப்படி நாங்கள் கேட்போம், சரியா? ஸோ யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து ஏற்கனவே இருக்கீங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் நீங்கள் அப்டேட்டாக இருந்தால் கூட அது எங்களோட வெற்றி, சரியா? ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அந்த ஸ்டோரியவே திருப்பி ஒரு 1 or 2 லைன்ஸில் சொன்னாலும் ஓகே. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களா சொல்லிட்டீங்கன்னா நீங்களா சொல்லலாம், இல்லை நானாக எழுப்புவேன், எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அட்லீஸ்ட் ஸ்டோரியோட பேர், அந்த ஸ்டோரியில் யார் இருந்தால் இதெல்லாமாவது சொல்லுங்கள். யார் சொன்னது? கமேல், கிளாப் த ஹேண்ட். எப்பயுமே அந்த சிங்கிளாக வராது, பார்த்தீங்களா? கூட்டம் குறைவாக இருந்தாலும் சத்தம் எப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ ஈட் த ஃப்ராக் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் நான் பார்த்தேன், சூப்பராக. ஆனால் நீ கடைசி வரைக்கும் கவனிக்கலாம், நான் கவனிச்சுக்கிறேன். கிரேட். நான் ஹாய் சொல்லலாம்னு கூட நினச்சேன், சரி போ அப்படின்னு விட்டேன். ஓகே, சூப்பர். ஸோ அப்போது ஈட் த ஃப்ராக் அப்படின்ற ஒரு ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், நம்ம தேவையான ஒரு விஷயத்த நம்ம முதல்ல பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து அது கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கதை சொல்லிட்டு இருந்தால் போர் அடிக்கும். அடுத்ததான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், சரியா? கிளாப் பண்ணிங்கல்ல, அது சும்மா கிளாப் பண்ணிங்களா, இல்லை எதுக்காக கிளாப் பண்ணீங்க, அந்த கிளாப்பிங்ஸ்க்கு ஏதாவது பவர் இருக்கா, இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை கிளாப்பிங் ஹேண்ட்ஸ்ன்னு சொன்னால் எல்லோரும் கிளாப் பண்ணுவீங்களா? கிளாப்பிங் ஹேண்ட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம கிளாப் பண்ணுவோம், ரைட்டா? ஆனால் இனிமேல் அர்த்தம் தெரிஞ்சு நம்ம கிளாப் பண்ணோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 5 சென்சஸ் இருக்குது, கரெக்டாக? என்னென்ன சென்சஸ் யாராவது சொல்ல முடியுமா? 5 பூதங்கள் சொன்னாலும் சரி, இல்லை நம்மளோட 5 சென்ஸ் சொன்னாலும் சரி, உனக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் கிடைக்காது. இங்கே வந்து சொன்னால் தான் ஏதாவது கிடைக்கும். யாரோ ஒருத்தர் சிங்கமா எலியா? நீங்களா? வாங்க வாங்க சொல்றீங்களா? வாங்க 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 கேட்ட கமான் கமான் சொல்லுங்க. 5 சென்சஸ், இது ஈஸியாச்சே, சொல்லுங்க. நீர், நிலம், காற்று, தீ, ஓகே, ஆகாயம், நெருப்பு. வெரி குட், சூப்பர். ரைட்டா? கேட்டுச்சா? எங்களுக்கு கூட தான் தெரியும், நாங்கள் சொல்லலை அப்படின்றது தெரியுது, ஆனால் சொன்னால் தான் எல்லாரும் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 5 பூதங்களுமே வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஒவ்வொரு விரலும் வந்து நீங்கள் கரெக்டாக கூகுளில் சும்மா இருக்கிற நேரத்தில் எதோ பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு விரலுமே என்னவா இருக்குது, நமக்கு 5 சென்சஸ். சரி, இப்போ நீங்கள் சொன்னது வந்து 5 பூதங்கள். 5 சென்சஸ் யாராவது சொல்கிறீங்களா? நோஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கமல் என்ன லைட் பண்ணுங்க வாங்க. மைக்கில் சத்தமாக சொல்லு. ஐஸ், நோஸ், மவுத், ஸ்கின், இயர். மவுத் கிடையாது, ஓகே, சூப்பர். நான் வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான் கிடைக்கும், அப்படி வந்து பிடிக்கணும். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த 5 பூதங்களும் 5 சென்ஸும் கிட்டத்தட்ட 2 ஒன்று தான், சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாப் பண்ணும்பொழுது இந்த 2 கைகளிலுமே இந்த 2 விரலுமே டச் பண்ணுற மாதிரி தான் நம்ம எப்பவுமே கிளாப் பண்ணணும், சரியா? சும்மா நானும் கிளாப் பண்ணுறேன்னு பண்ணாமல் நீங்கள் கிளாப் பண்ணும்போது என்ன பண்ணணும், அது வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸு. ஸோ எப்படி கிளாப் பண்ணணும்,
இப்போ என்ன தெரியுமா நினைப்பாங்க எல்லாரும், அவங்க சூப்பராக எடுக்கிறாங்க போகலாம், எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லை? சரி, இப்போ நம்ம இனிமேல் கிளாப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? யூஸ்ஃபுல் தெரிஞ்சு சும்மா கிளாப்புங்கிறாங்களே அப்படின்னு நினைக்காம அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம கிளாப் பண்ணலை, நமக்கும் ஒரு அக்குபேஷன் நம்ம கொடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம கிளாப் பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் வந்தால் நம்ம கிளாப் பண்ணுவோம், பிடிக்காத ஃப்ரெண்டு வந்தால் நம்ம கிளாப் பண்ண மாட்டோம். ரைட்டா? அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃப்ரெண்டுக்காக நம்ம பண்ணலை, அந்த பையனுக்காக நம்ம பண்ணலை, நாம் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம்? நாம் உடம்புக்காக பண்ணுறோம். ஸோ அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிளாப் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொரு பிரெயினுக்கு இன்னொரு முத்ரா எப்படி இருக்குன்னா, கிளாஸ் வந்து கவனிப்பீங்க இல்லையா? கிளாஸ் கவனிக்கும் போது மேக்ஸ் பீரியடில் மட்டும்தான் நமக்கு வேலை இருக்கும், மேக்ஸ் நம்ம போடுறது. மற்றபடி இருக்கிற சில பீரியட்ஸ்லாம் என்ன பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எழுத வேலை இருக்காது, வெறும் காதுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உட்காந்து கவனிக்கலாம் அப்படின்னா, கிளாஸில் கவனிக்கும் போது இப்படி ஒரு முத்ரா வச்சு உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ப்ளஸ் மெமரி பவர் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. சும்மா தான் உட்காந்துப்பீங்க, நிறைய பேர் அப்படி உட்காருவீங்க, காரணம் தெரியாமல் உட்காருவீங்க. பட் இனிமேல் காரணம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நம்ம டிவி பார்க்கும்போது கூட சரி, சிறகடிக்கிற அப்படி பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது? அது 20 நிமிஷம் நாடகம், 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் என்ன பண்ணலாம்? ஒரு முத்ரா பண்ணலாம். முத்ரா பண்ணுறதுக்கு உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லி டிவி ஆஃப் பண்ண முத்ரா பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அதனால் என்ன சொன்னேன், இது கிடைக்காது, பாருங்க, தப்பு கிடையாது, பாருங்க. ஆனால் பார்க்கும்போது இப்படி வச்சு பாருங்க. சரியா? நான் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன்ப்பா, எதோ பண்ணுங்க. சரியா? நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான், அதை பண்ணாதேன்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அதை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக சம்திங் பண்ணுங்க. நம்ம டிவி பார்த்துட்டே படிக்க முடியாது. ரைட்டா? அது சும்மா அந்த மாதிரி படிக்கிறவங்களாம் ஏமாத்துறவங்கன்னு அர்த்தம். அம்மா அது போயிட்டே இருக்கட்டும்மா, நான் படிச்சுருந்தாமா இருக்கேன், நான் ஏறிந்தாமா இருக்கேன்னு சொல்கிறவங்களாம் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் படிக்க முடியாது. சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முத்ராவில் உட்காடுறோம். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் இப்போவே இந்த முத்ராவில் உட்காந்துருக்கவங்கலாம் சல்யூட், சூப்பரா, கிரேட்டா, வேற லெவல். எப்படியும் நான் சும்மா தான் உட்காந்துருக்கோம் சொல்லிட்டு இப்போவே உட்காந்துங்க பாருங்க, சல்யூட், சூப்பர். சரியா? இந்த முத்ரா. அதுக்கப்புறம் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சின்ன வயசில் நம்ம விளையாடிருப்போம். அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம அம்மா அப்பாலாம் பண்ணியிருப்பாங்க. நாம் பண்ணுறோமா? இது ரெண்டும் இப்படி பண்ணால் அவ்வளோ பவர் இருக்குமா மெமரிக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், சும்மாவே பண்ணணும். ஓகே? இதெல்லாம் நம்ம சும்மாவே பண்ணினா நம்ம கண்டிப்பாக மெமரி பவர். இது ஜிங் ஜிங் கிடையாது. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு முத்ராஸ்லாம் வந்து நம்மளோட வாழ்நாளில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது தான் இந்தியன்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் நான் அதை பண்ணியிருக்கலாமே, நான் இதை பண்ணியிருக்கலாமே, நான் இப்படி பண்ணியிருக்கலாமே, நான் அப்படி பண்ணியிருக்கலாமே, நான் அப்போவே அதை படிச்சிருக்கலாமே, நான் அப்போவே அந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்கலாமே, நான் அப்போவே இந்த கோர்ஸ் எடுத்துருக்கலாமே, எப்போ யோசிப்போம்? யோசிப்போம். ஆனால் இப்போ நம்ம 9th and 10th படிச்சுட்டு இருக்கோம். ரைட்டா? ஆனால் நம்ம என்ன நினைப்போம், என்னப்பா படிக்க போகிற 11th 10th மார்க் வரட்டும் மேம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். 10th மார்க் வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணால் அது நம்மளுடைய கட்டாயம், நம்ம எடுத்த மார்க்குக்கு படிக்கிறதுக்கு கட்டாயம். ஆனால் நான் இதுதான் படிக்க போகிறேன்னு நிர்ணயிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணுமோ அதோட மார்க்குக்காக நம்ம படிக்கிறோன்னா அதுதான் நம்ம வந்து எடுக்கக்கூடிய முயற்சி. ஸோ நம்ம எப்பவுமே 11th என்ன படிக்க போகிறீங்க, அடுத்து என்ன படிக்க போகிறீங்கன்னு கேட்டால் 10th மார்க் வரட்டும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களாம் ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஐயையோ அப்போவே மிஸ்ஸு சொன்னாங்க, அப்போவே ரெட் கலரில் ஒரு சட்டை போட்டு ஒரு அம்மா ஏதோ பேசிச்சு, நான் அப்போவே கேட்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய சூழல் வரும். சரியா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்னவா ஆக போகிறோம், அதுக்காக எல்லாருமே சொன்னது எல்லாமே ஆயிட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் சம்திங் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் அகைடாக, எல்லாரையும் விட நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அகைடாக இருக்க போகிறோம். ஸோ 11th இதுதான் படிக்க போகிறோம் முடிவு பண்ணிட்டா அதில் எந்த சப்ஜெக்டில் 10th அதிகமாக மார்க் இருக்கோ அப்போ தான் 11th சீட்டு கிடைக்கும். ரைட்டா? இப்போ நான் ஏ குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் மார்க் இருக்கணும். நான் மேக்ஸில் மார்க்கே இருக்காது, ஆனால் எனக்கு ஏ குரூப் படிக்கணும்னு ஆசைன்னா நடக்குமா?
நடக்காது. ஸோ அதனால நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி ஒர்க் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல படிப்போம், பாஸ் ஆகும், பாஸ் ஆனால் மார்க் வரட்டும், மார்க் வந்ததுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் கொடுக்குறாங்களோ அதை போய் நம்ம படிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கோம். ரைட்டா? யார் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க? 10th மார்க் வந்ததுக்கப்புறம், அதாவது மைண்ட் வாய்ஸ் நினச்சி நீ சத்தமாக பேசுங்க. ஓகே? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாரும் அப்படி தான், ஆனால் நம்ம சொல்லலை. ஓகே, 10th மார்க் வந்ததுக்கப்புறம் தான் நான் 11th என்ன கோர்ஸ்னு டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே இன்னையோட என்ன பண்ணணும், 11th நான் இதுதான் படிக்க போகிறேன், எனக்கு காமர்ஸ் கோர்ஸ் தான் பிடிக்கும், எனக்கு அக்கௌண்ட்ஸ் தான் பிடிக்கும், எனக்கு டாக்டர் ஆகிறது தான் பிடிக்கும், இன்ஜினியர் ஆகிறது தான் பிடிக்கும், அந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸுக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கு எவ்வளோ 10th மார்க் எடுக்கணுமோ அதை தெரிஞ்சு நீங்கள் வந்து மார்க் எடுக்கிறதுக்காக அதை படிக்க போகிறீங்க. சரியா? ஓகே. இப்போ முத்ராஸ் வந்து நம்ம என்னென்னலாம் முத்ரா பார்த்தோம், கிளாப்பிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் கை இப்படி வச்சுக்கிறது பார்த்தோம், அப்புறம் இது பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து சும்மா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 20 to 30 minutes, அதாவது ஒரு சீரியல் டைமிங், ஒரே ஒரு சீரியல் டைமிங். நம்ம கேம் விளையாட உட்காந்தா எவ்வளோ நேரம் விளையாடுறோம், என்னன்னே தெரியாமல் தோ வரமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்போ வருவோம், 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவோம் இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், ஆனால் அது வந்து கரெக்டாக செய்கிறோமா அப்படின்றது யோசிக்கிறதுக்காக ஒரு சின்ன லைவ் எக்ஸாம்பிள். ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனி ஓனர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட கம்பெனியில் வந்து எல்லாமே சூப்பராக செட் பண்ணிட்டாரு. தன்னோட கம்பெனியில் அவர் ப்ரொடக்ஷன்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சேல்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே பக்காவாக வச்சு அவர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் புக்ஸ் படிப்பீங்களா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பற்றி ரிவ்யூஸ்லாம் கொடுக்குற சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரியா? அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு சேனல் நம்ம பார்க்க போகிறோம், அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் கூட போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது நாம் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக நம்ம அங்கே போகிறது கிடையாது. வானத்தில் தொங்கின்னு சாப்பிட போகிறாங்க, அது சீக்ரெட்டாமா, கண்ணை கட்டிடுவாங்களாமா, நாலு போனோடனே கண்ணை திறந்தோடனே அப்படி சொல்லுவாங்களாமா. இதை நம்ம பார்த்து ஐயோ அப்படின்னு நம்ம நம்பணுமாம்மா. சரியா? அது மேலே ஏறுற வரைக்கும் தெரியாதாம்மா, மேலே போகிற வரைக்கும் தெரியாதாம்மா, கண்ணு கழுத்துக்கு அப்புறம் தான் 150 கிலோமீட்டருக்கு மேலே போனது நமக்கு தெரியுமாம்மா. நான் உனக்கு தாண்டா சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுமாம்மா. நம்ம உடனே அப்படின்னு தெரியுமாம்மா. இதை நம்ம பார்த்து என்ன செய்ய போகிறோம், நமக்கு எதாவது யூஸா? அவங்களுக்கு வியூஸு, அவங்களுக்கு காசு. சரியா? இதை நம்ம பார்க்குறது நமக்கு எதாவது யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நம்ம பார்க்குறது நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட்டு ஒரு ரசம் வைக்கிறது எப்படி, ஒரு மோர் வைக்கிறது எப்படி, மோர் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்தாலாச்சும் நம்ம அம்மா இல்லாத நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இதை பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரைட்டா? சரி. இப்போது அந்த ஸ்டீல் கம்பெனிக்காரர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் தன்னோட ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ப்ரொடக்டிவிட்டிங்கிறத அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன், என்னால் இந்த விஷயத்த 1 மணி நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்னா, அவர் நினைக்கிறாரு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா இவங்க வந்து அந்த விஷயத்த 1/2 மணி நேரத்துலேயே முடிப்பாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட்டு. அவங்க மேலே யார் மேலே அவர் சந்தேகம்லாம் படலை, அவங்க ஸ்டாஃப்ஸ் மேலே அவர் சந்தேகம்லாம் படலை. நல்லா தான் அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, நல்லா தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, நல்லா தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு டவுட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டிலேருந்து ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியிலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொடக்டிவிட்டியை பற்றி எங்கள் மக்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசுகிறதுக்கு எனக்கு 15 நிமிஷம் டைம் கொடுங்க. அவங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு என்ன கேட்குறாரு, 15 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சரி ஓகே நீங்கள் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ரூமில் அவர் தனியாக உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு ஸ்டாஃபாக போய் பேசிட்டு வராங்க. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பேசி முடிச்சிட்டேன், நீங்கள் இதுக்கு என்ன சார்ஜஸ் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து இன்றைக்கி இந்த சார்ஜஸை வாங்கலை, இன்றைக்கி உங்கள் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், 6 மந்த்ஸ் கழிச்சு உங்களோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எனக்கு செக் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் எதுவுமே காசுலாம் வாங்கிக்கல. அந்த மார்க்கெட்டிங் இப்போ இருக்கவங்களாம் அப்படி செய்ய மாட்டோம்ல, ஃபஸ்ட்டு காசு வாங்கினாலும் செய்வோம். அவர் வந்து ரொம்ப நல்லவர். ஸோ அதாவது 1988 சரியா? அதனால என்ன பண்ணியிருக்காரு, காசு எதுவுமே வாங்கிக்காமல் அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டாரு. சரி, இப்போ வந்து நடக்குது, அந்த கம்பெனி நடக்குது. சாதாரணமாக இருந்த கம்பெனி 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு ப்ரொடக்ஷன் சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு இந்த நேரத்தில் ஒரு டவுட் வரணும். என்ன டவுட் வரணும்? அவர் 6 மாதத்துக்கு அப்புறம்
என்ன சொன்னாங்க. ஆமாம், 6 மாதத்துக்கு அப்புறத்தை விட அவர் என்ன சொன்னாருன்னு வரணும். வந்துச்சா? ஒருத்தர்கிட்டையும் அச்சு கொடுவேன். ஒருத்தர்கிட்டையும் கால் மணி நேரமும் ஏதோ பேசினாரு, ரைட்டா? ஆனால் என்ன பேசினாருன்னு நமக்கு தெரில. ஆனால் அது க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அவர் என்ன பேசினாருன்னு. அவர் என்ன பேசினிருப்பாருன்னா, 6 மாதம் கழித்து அவரை கூப்பிட்டு எனக்கு ப்ரொடக்ஷன் சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செக் போட்டு கொடுக்குறாரு. இன்றைக்கி மதிப்பில் 40 கோடி ரூபாய் அவருக்கு வந்து செக் போட்டு கொடுக்குறாரு அவர். ஸோ 40 crores வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ அவர் என்ன டிப்ஸ் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர்கிட்டையும் அவர் கூப்பிட்டு வச்சு என்ன விஷயத்த சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கூல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியோ, இதை வந்து நான் அப்படியே ஸ்கூலாக மாற்றி சொல்கிறேன், சரியா? ஸ்கூல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு 6 விஷயத்தை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒரு 6 விஷயம், 6க்கு மேலே விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் ரூல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 6 விஷயத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. இது கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், நீங்கள் ஃபேமிலியோடு செய்யலாம், இல்லை நீங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன வேணாலும் பண்ணலாம். 40 கோடி ரூபாய் மதிப்பு 6 மாதத்தில் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்த ஒரு டெக்னிக், சரியா? இது வந்து யூஸ் பண்ணி பார்த்து ப்ரூவ் பண்ணி சக்ஸஸ் ஆன டெக்னிக். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து என்ன வச்சு நீங்கள் ட்ரை பார்க்குறீங்களா அப்படின்னு நினைக்காது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நோட்டெல்லாம் எதுக்கு மேம் வேஸ்ட்டாக, நான் இத்தனை நாளாக பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ட்ரை பண்ணுறேன்னா கூட ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 விஷயத்தை நம்ம எழுத போகிறோம். நாளைக்கு இந்த 6 விஷயத்தை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஓ, நாளைக்கு இந்த விஷயத்தை நான் 6 பண்ண போகிறேன்னு சொன்னால் உடனே நான் பண்ணுறேன்னா பண்ணுறோமா? ஆமாவா இல்லையாப்பா? இப்போது நீ பண்ணுன்னு சொல்கிறியா இல்லை பண்ண வேணான்னு சொல்கிறியா? நீ என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லு, அதை சொல்கிறேன் அப்படின்னாலும் இருக்கு. சரி, ரைட்டு. ஸோ இப்போது அந்த 6 விஷயம் நம்ம வந்து எழுதி வச்சிட்டோம். அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அந்த 6 விஷயத்துக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம எழுதும்போது டக்கு நமக்கு என்ன தோணுச்சோ அதை நம்ம எழுதிருப்போம், ரைட்டா? அதை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறோம். சில டைமில் பார்த்தீங்கன்னா 3rd விஷயத்துக்கு தான் 1ன்னு தோணும், முதல்ல பண்ணணும்னு தோணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரையாரிட்டைஸ், அந்த 6க்கு நம்பரிங் கொடுக்கணும். 1 2 3 4 5 6ன்னு நம்பர் கொடுத்துடணும். யூஸ்வலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னவாக இருக்கும், ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும், ரைட்டா? நாம் எப்போயுமே என்ன பண்ணிட்டு இருப்போம்னா கஷ்டமான விஷயத்த கடைசியாக ஒதுக்கிடுவோம். நம்ம காலையில் எழுந்த உடனே நம்மளோட பிரெயின் வந்து ஃபுல் சார்ஜாக இருக்கும். அப்போ ஃபுல் சார்ஜாக இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக ரொம்ப முக்கியமான ஒரு வேலை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு வேலையை நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் செய்கிறது ரொம்ப ஈஸி, சரியா? நாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஈஸியானது முடிச்சா 4 முடிச்சோன்னு கணக்கு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத வேலையெல்லாம், அதாவது தேவையில்லைன்னு கிடையாது, பட் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம முக்கியமான ஒரு வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 விஷயத்தை எழுதுகிறோம். அந்த 6 விஷயத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு விஷயம் முடிக்கிற வரைக்கும் செகண்ட் விஷயத்துக்கு போகக்கூடாது. நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், மல்டி டாஸ்கிங். நான் எழுதிக்கிட்டே பாடுவேன், பாடிக்கிட்டே நடப்பேன், சைக்கிள் ஓட்டிக்கிட்டே நான் கேட்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் கூடாது. ஒரு வேலையும் நம்ம உறுதியாக செய்ய மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம், மல்டி டாஸ்கிங்னு சொல்லிட்டு அதில் போட்டிருப்பாங்க. மதர்ஸ் டேக்கு வந்து விஷஸ் கொடுக்கும்போது அம்மா ஒரு கையில் தொடம்பு வச்சுருப்பாங்க, ஒரு கையில் குழந்தைய வச்சுருப்பாங்க, ஒரு கையில் ஸ்வீப்பிங் வச்சுருப்பாங்க. என்றைக்காவது அம்மா அந்த மாதிரி வீட்டில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே அம்மா பண்ணுவாங்க தான், ஆனால் என்ன ஒரே டைமில் பண்ணுறாங்களா? இல்லை. அப்புறம் அது எப்படி அந்த போஸ்டர் அப்படி போடுறாங்க? யாருமே எதிர்த்து கேட்க மாட்டிங்களா? எல்லாரும் லைட் போடுறதுனால தானே அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி போடுறாங்க. என்றைக்காச்சும் அம்மா 10 கையில் எல்லாத்தையும் வச்சு நின்று அம்மா வீட்டில் வேலை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்காக அம்மா வேலை செய்யலைன்னு நான் சொல்லலை, எல்லா அம்மாவும் வேலை செய்கிறாங்க. பட் எல்லா அம்மாவும் எப்படி செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் எதை ஃபஸ்ட்டு செய்யணும். என் பொண்ணு இப்போ 4 o'clock வந்துடும்னா அப்போ நான் என்ன செய்யணும், நீங்கள் வரும்போது வெளியில் நில்லுங்க, நான் மார்க் போட்டிருக்கேன் காயும் அப்படின்னு எங்கள் அம்மாவால் சொல்லியிருக்காங்களா? அவங்களுக்கு தெரியும் 10 o'clock தான் மார்க் போடணும், 12 மணிக்கு யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ ஷீ நோஸ் ஹவ் டு ப்ரையாரிட்டைஸ், ரைட்டா? என்றைக்காவது ஒரு அம்மா நம்ம போகும்போது ஒரு 10 நிமிஷம் வெளியில் நில்லுங்க அப்போ தான் ஃபேனில் காயுதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் எல்லா அம்மாவும் போடுறாங்க தானே. அது மேக்ஸிமம் வியாழக்கிழமை போடுவாங்க தானே, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்காக வியாழக்கிழமை போடுவாங்க தானே. ஸோ அப்போ எல்லாமே பண்ணுறது, நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது, மாயை. அது எல்லாமே உண்மை கிடையாது. நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா விஷயமே என்னது,
நாமளும் அப்படி நினச்சி வச்சுருக்காங்க, ஐயோ நம்மளால அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதர்ஸ் டே அன்னைக்கு மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே, ஸ்ட்ராங் விமன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எல்லாமே உண்மையா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது அது உண்மையா, அது சாத்தியமா, அது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஹாய் ஹாய் ஓகே சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டியில் 2 ஸ்டெப் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 6 விஷயம் எழுதணும். செகண்ட் ஸ்டெப்பு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். தேர்டு அதை ஒன்று ஒன்றா செய்யணும். ஒரு நாள் கடைசியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாமே முடிச்சிருப்போம். ஒரு சிலர்லாம் நம்மளால் 6 முடிச்சிருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், மிச்சம் இருக்கிறத அடுத்த நாளுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்போது நம்ம அடுத்த நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதும்போது 2 இல்லை 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஓகே. 6மே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுக்கோயேன், நமக்கு எப்படி இருக்கும்? சரி நம்ம என்ன இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு தோணும். சரி விடு, இப்போ தானே ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எழுதியிருப்போம். அதையே திருப்பி மறுக்க தேர்ட் டேக்கும் போடுங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஒன்றுமே பண்ணலை. நம்மளை பற்றி நமக்கே தெரிஞ்சிருமா? மற்றவங்க யாரும் நம்மளை பற்றி சொல்ல தேவையில்லை. நீங்கள் எழுதி வச்சுருக்கிறது யாருக்கும் தெரியாது. தெரியுமா? யாருக்காவது யாருக்கும் தெரியாது. நமக்கு தான் தெரியாமல் வச்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப தெரியும்ல. எந்தெந்த பொருளை எங்கெங்கே வச்சா யார் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும்ல. ஸோ இப்போ இந்த பேப்பர் நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல வச்சுக்க போகிறோம். நியாயமாக பார்த்தா இது மற்றவங்களுக்கு தெரியிற மாதிரி வச்சாதான், ஐயோ உங்கள் ஃப்ரெண்டு கேட்பா, என்னம்மா எனக்கு 6 7 நீ முடிச்சியா அப்படின்னு கேட்பா. ஐயோ கேட்பாலேன்றதுக்காக நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டோம், எது சொல்லக்கூடாதோ அதை ஃபஸ்ட்டு சொல்லுவோம். கரெக்டாக சொல்லுவோம். அந்த மாதிரி எதெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குதோ அதில் எதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணுமோ, எதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எதை ஷேர் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஓகே, இன்னிலேருந்து நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 6 விஷயத்தை எழுதிட்டோம், 6 விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டோம். அந்த 6 விஷயத்தில் எந்தெந்த விஷயம் பண்ணியிருக்கோம் நாமளே நோட் பண்ணிவிட்டு டிக் பண்ண போகிறோம். அடுத்த நாள் இன்னொரு பேப்பரில் ஃபஸ்ட்டு இந்த 6 விஷயம் முடிச்சிருந்தா புதுசாக ஒரு 6 விஷயத்தை எழுத போகிறோம். முடிக்கலைன்னா இங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம இதில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் 4னா இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக எழுதிக்க போகிறோம். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதே மாதிரி ஒரு நாள் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. எந்த ஒரு விஷயமே 21 டேஸ் செஞ்சால் தான் அது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து பல்லு விளக்குறது, குளிக்கிறதுலாம் எப்படி ஒரு ஹேபிட்டாக மாறிச்சோ அது மாதிரி ஒரு ஹேபிட்டாக மாறும். எந்த ஒரு விஷயமே நம்ம டப்புன்னு என்ன பண்ணோம், நான் உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு 2 நாள் நான் இப்படி கொடுத்து 2 நடந்தால் குறைஞ்சிருமா? குறையாது. 21 டேஸ் செய்யணும். இது ஒரு அதுதான் 21 டேஸ் செஞ்சால் குறைஞ்சிருமாலாம் கேட்கக்கூடாது. 21 டேஸ்ன்றது வந்து ஒரு ரெகுலாரிட்டி, நம்மளோட ஹேபிட்டில் அது ஹேபிட்டாக க்ரியேட் ஆகிடும். நமக்கே தெரியாமல் அது நமக்கு ஹேபிட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ எல்லோரும் ஒரு விஷயம் இருந்துருக்கும். சோப்பு கண்ண போடுறீங்களா? போடுங்க, வர சப்பல் எழுதலாம். எல்லாரும் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 உட்காரலாம். இதில் போட்டவங்க போடாதவங்க ஏமாத்தவங்க இன்னொருத்தவங்க போட்டதை கெடுத்தவன் போட சும்மா மறைச்சு நில்லு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஹேண்ட்ஸ் ஆஃப். ஆனால் இது இதனால எனக்கு எந்த விஷயம் கிடையாது. நீங்கள் போட்டவாக்கம் போட்டதுனால எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு ஒன்றும் வராது. அதே மாதிரி உங்களை கொடுமைப்படுத்துறது என்னோட கடமை, என்னோட மோட்டும் கிடையாது. நம்மளுடைய காதில் இருக்கிற இந்த இடத்த கமெண்ட் போடுற இடத்த நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பிரெயின் வந்து வேலை செய்யும். ஃபஸ்ட்டு பிரெயின் இருக்குதா மேடம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா? பிரெயின் வந்து ஒர்க் பண்ணுவான். ஓகேவா? இப்போ நான் ரைட் ஹேண்டில் மைக் பிடிச்சிருந்தா என்னோட லெஃப்ட் பிரெயின் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். என்னோட லெஃப்ட் ஹேண்டில் நான் பிடிச்சிருக்கேன்னா என்னோட ரைட் பிரெயின் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயம் எந்தெந்த விஷயமெல்லாம் நம்ம ரைட்டில் செய்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு வந்து லெஃப்ட் பிரெயின் ஒர்க் பண்ணும். எந்தெந்த விஷயம்லாம் நம்ம லெஃப்டில் செய்கிறோமோ அப்போல்லாம் ரைட் பிரெயின் ஒர்க் பண்ணும். 2 பிரெயினையும் ஒர்க் பண்ண வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனால் நம்ம யூஸ்வலாக மேக்ஸிமம் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு சைடு ஆஃப் பிரெயின் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ரைட்டில் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம். லெஃப்ட் பிரெயினை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு பாதி பிரெயினை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நாம் இன்னைக்கு ஒரு கேம் விளையாடலாமா?
தானே நான் தான் தண்ணி குடிக்கணும். இல்லை குடிக்கிறேன் நானும் குடிப்பேன். இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். இதான் கேமு. என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து பண்ண செய்கிறேன். யார் வேணுமோ ஒரு கேர்ள் ஒரு பாய் இங்கே வரலாம். சூப்பர்மா. உங்க பேரு சஞ்சனா. வாய்ஸு உங்க பேரு? இவங்க 2 பேரும் ஆல்ரெடி பெண் வாங்கினவங்க தானே? இல்லை, நீங்கள் வாங்கிட்டீங்க. சூப்பர். வேறு யாரும் வர விருப்பம் இல்லையா பாய்ஸில்? வேறையா? உனக்கு ஓகேவா தம்பி? ஓகே மேடம், வாங்க. எனக்கு இல்லை, அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மேடம். சரி, இப்போ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கு? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட கலரை சொல்ல போகிறோம். நீங்கள் என்ன எழுதியிருக்கோ அதை சொல்ல போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கு? எல்லோன்னு சொல்லக்கூடாது, க்ரீனுன்னு சொல்லணும். சரியா? இப்போ வந்து இது சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லாமல் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க. அவங்க கரெக்டாக சொன்னாலும் தப்பாக சொன்னாலும் உணர்ச்சிகளை அடைக்க வேண்டும். ஓகே, யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ரைட்? சொல்லுங்கள். நான் சொல்லுவது புரியுதா? இந்த எல்லோன்னு எழுதியிருக்கு, ஆனால் எல்லோன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன கலரில் எழுதியிருக்கணும் அதை சொல்லணும். என்ன கலரில் எழுதிருக்கீங்க? க்ரீன். அப்போ அந்த வார்த்தை உங்கள் கண்ணில் தெரியக்கூடாது, கலர் மட்டும்தான் உங்கள் கண்ணில் தெரியணும். ஓகே, இது க்ரீன். Blue, yellow, blue, red, blue, green, black, red, blue, orange, blue, green, red, black, blue. ஏதாவது கிளாஸ் பண்ணலாமா? சூப்பராக சொன்னாங்களா இல்லைன்னு யாரும் தெரியாதா? தெரியுங்களா? green, red, blue, yellow, blue, red, blue, green, black, red, blue, orange, blue, green, red, black, blue. சூப்பர். வேறு யாருக்காவது ஆசையாக? தேங்க்யூ. வேறு யாருக்காவது ஆசையாக இருக்கா? சரிங்களா? அம்மா முதல் வந்தவங்க மட்டும்தான் நான் கூப்பிட்டோன்னே வந்தவங்க. இப்போ இது என்னன்னு தெரிஞ்சு வரவங்க. சரியா? ஹாய். வெரி குட், சூப்பர். எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா படிக்கவே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டு கலரை சொல்லிட்டே வரேன். ஆனால் நமக்கு என்னவா இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? அப்படி எல்லோ, ப்ளூ அப்படின்னு தான் சொல்ல தோணும். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம்? நீங்கள் பண்ண சொல்லுங்கன்னு பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். ரைட், இது எல்லாமே உங்கள் மைண்ட் வாய்ஸு. பட் ஆனால் உண்மையிலே வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம்? நம்மளோட பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து ஸ்கூல் வரீங்கல்ல, அப்போது மேக்ஸிமம் எல்லாருமே சைக்கிள் அந்த மாதிரி வருவீங்களா? நடந்து சைக்கிள் தான் வருவீங்க. ஆனால் எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஒரே ரூட்டில் தான் வருவோம். ரைட்டா? நாமளே சொன்னாலும் நம்ம கால் வந்து தானாக திரும்பிடும். பார்த்துருக்கீங்களா? நாம் வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலில் வந்து இப்போ நீங்கள் 9th ஒரு 9 வருஷமாக வரீங்களா? வாடகைலாம் இருந்தாவே ஒரு 2 வீடு 3 வீடு மாறி இருக்குமா? ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்? ஒரே ஸ்ட்ரெயிட்டு, ஒரு ரைட்டு, ஒரு ஸ்ட்ரெயிட்டு, ஒரு லெஃப்ட்டு, ஒரு ஸ்ட்ரெயிட்டு ஸ்கூல் வந்துடும். என்ன ஏதுன்னு கூட தெரியாது. இதே நம்ம ஊரில் யாராவது வரும்போது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் இந்த மளிகை ஸ்டோர் இருக்குது, இருக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா நமக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, பக்கம் பக்கம் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து போன நம்ம வீட்டில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட்டாக வருவோம். நம்ம இன்னிலேருந்து என்ன பண்ணுறோன்னா வேறு வேறு
ரூட்ல டெய்லி வரும். சொல்லு எழுந்து பேசு. ஐம் ரெடி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேறு ரூட்டில் வந்தால் தான். இப்போ போனால் ஸ்கூல் வரும். அதுக்காக நீங்கள் தான் சொன்னீங்கன்னு 8 மணிக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு 9:30 மணிக்கு வரக்கூடாது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். 8 மணிக்கு ஸ்கூலா? சரி, அப்போ நமக்கு தெரியாது எத்தனை மணிக்கு கிளம்பி. ஸோ நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுக்கணும்னா இப்போ யூஸ்வலாக நம்ம இப்படியே நடக்கும்போது நம்ம நடந்துருவோம். இதே பேக்கிங் நடக்கணும்னா கஷ்டம். நடந்திருக்குமா இது வரைக்கும்? தேவைப்பட்டதில்லை. நடக்கும், ஆனால் பண்ணிருக்கோமா? பண்ணதில்லை. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? பிரெயின் வந்து சொல்லுங்கள், பிரெயின் ஆக்டிவ் ஆகும். ஸோ என்னென்ன வேலையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம்? சரி, ஃபஸ்ட்டு அந்த இதில் இருந்து சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம வந்ததுலேருந்து என்னென்னலாம் பார்த்தோம்? ஃப்ராகு, அப்புறம் ஓகே 5 சென்சஸ் பார்த்தோம், ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம், அப்புறம் முத்ரா பார்த்தோம். சரியா? சரி, ஓகே. இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரி சொல்லி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். சரியா? நம்ம ஆரம்பிக்கும் போது எதில் ஆரம்பித்தோம்? அதை முடிக்கும் போதும் ஸோ முடிக்கிறோன்னு சொன்னோடனே எல்லாம் பிரகாசம். ஓகே, சரி. இப்போ நான் முடிக்கலனாலும் கிளாஸில் போய் வேறு மிஸ்ஸு வேறு கிளாஸ் தான் இருப்பாங்க. வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களா? அப்புறம் என்ன, வீட்டுக்கு அனுப்புகிற பீரியடோ இல்லை பிடி பீரியட்லையோ நான் உட்கார வச்சுருந்தா பரவாயில்ல. நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எனக்காக கோஆப்ரேட் பண்ணணும். சரியா?